அன்பான தமிழ் உலகில் ஒரு ஷெக் மத ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது ஹூ இஸ் க்ரஷிங் ஆன் யூ, யார் உங்கள் மேலே ஒரு க்ரஷ் வச்சுருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இது யாராக வேணா இருக்கலாம், யார் எனர்ஜி வரும்னு கடவுளுக்கு மட்டும்தான் வெளிச்சம். நம்ம பார்க்கலாம். ஹூ இஸ் க்ரஷிங் ஆன் கலெக்டிவ் ஸ்பிரிட்ஸ், ஹூ இஸ் க்ரஷிங் ஆன் கலெக்டிவ் மேலே யார் ஒரு க்ரஷ் வச்சுட்ருக்கா, அது இன்னும் கலெக்டிவ்க்கு தெரியாது, இல்லைனா ஒரு கிளாரிட்டி இல்லை. ஹூ இஸ் க்ரஷிங் ஆன் கலெக்டிவ்? ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், ஹூ இஸ் க்ரஷிங் ஆன் கலெக்டிவ் மேலே யார் க்ரஷ்ஷாக இருக்கா? கேரிங் கனெக்ஷன், பட் இன்னும் உங்களுக்கு தெரியாதவங்க யாருன்னா ஏன் ஹீலர் ஆஃப் த ஏஜஸ். ஹூ இஸ் க்ரஷிங் ஆன் கலெக்டிவ் ஸ்பிரிட்ஸ்? அவங்க உங்கள் மேலே வச்சுருக்குது ஜென்யூனான கேர், லவ், அஃபெக்ஷன், ஃப்யூச்சர். உங்களோட ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு சூறாவளி மாதிரி அவங்க வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டிங்கன்னு நினைக்கிறாங்க. இது வந்து ஸ்டோம் வார்னிங். இந்த பர்சன் வந்து உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு சூறாவளி மாதிரி தான் வரப்போகிறாங்க. இட்ஸ் லைக் நீங்கள் அவங்க வாழ்க்கையை புரட்டி போட்டிங்க, அவங்களும் வந்து உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட போகிறாங்க. அதுதான் இங்கே எனக்கு கிடைக்கிற மெசேஜ். இந்த க்ரஷோட ஜென்யூன் பார்த்தீங்க ஜென்யூன் இந்த க்ரஷோட ஃபீலிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜென்யூனாக இருக்குது. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஹீலிங் எனர்ஜி. அவங்களும் ரொம்ப பழைய விஷயங்கள் இல்லைனா பாஸ்ட் லைஃப் எனர்ஜி எல்லாம் கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க, ஹீல் ஆகிட்ருக்காங்க. மேபி நீங்கள் அவங்கள ஹீல் பண்ணுறதுக்கு ட்ரிகர் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து இது அங்கே நிற்க போகிறதில்ல. அவங்க தான் உங்களோட ஹீலிங்க்கு பெரிய ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க. உங்களோட ஸ்ட்ரென்த்து வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். இதுதான் அவங்க ரொம்ப ரொம்ப அட்மையர் பண்ணுற விஷயம் உங்ககிட்ட. நீங்கள் ஒரு ஏஞ்சலிக் பீயிங், அதாவது ஒரு தேவதை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட தைரியம் வந்து அவங்க இதில் இது வேறு லெவல்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியமாக அவங்கள பார்க்குற ஒரு விஷயம் வந்து உங்களோட தைரியம். ரொம்ப ரோல் ஆகுது டங்க்கு, என்னன்னு தெரில. ஸ்டோம் வார்னிங். பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு இந்த காதலையோ இல்லை இந்த பர்சனையோ ஒரு சூறாவளி மாதிரி தான் அவங்க வாழ்க்கைக்குள்ளே எடுத்துகிட்டு வர போகிறாங்க. நீங்கள் அவங்க வாழ்க்கைக்குள்ளே போனதும் ஒரு சூறாவளி தான். அவங்க வாழ்க்கையை அப்படியே கம்ப்ளீட்டாக புரட்டி போட்டிங்க. அவங்க மேபி வேறு மாதிரி பிளான் இருந்திருக்கலாம், அவங்க வாழ்க்கையை வந்து அவங்க வேறு மாதிரி சித்தரித்து வச்சுருந்துருக்கலாம், இல்லைனா வேறு மாதிரி அவங்களோட காதல் இல்லைனா அவங்களோட பர்சன் வந்து இப்படிலாம் இருக்கணும்னு நினச்சிருக்கலாம். நீங்கள் ஆனால் அப்படியே இந்த சீட்டுக்கட்டில் ஒரு மாலையை கட்டுவாங்களா, அப்படியே காற்று மாதிரி வந்து சுத்தமாக அடிமட்டமாக கலைச்சிட்டிங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. டே, நான் கற்பனை பண்ண வாழ்க்கை என்ன, என் காதலோட உங்களோட ஐ மீன் அவங்க காதலியோட வாழப்போகிற வாழ்க்கை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஷாக்கிங் சேஞ்ச் அவங்க வாழ்க்கையில், அப்படி தான் சொல்லணும். அதே மாதிரி அவங்களும் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது வந்து ஒரு இடி மின்னல் சூறாவளி மாதிரி தான் வரப்போகிறாங்க. நீங்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் தான் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே பேங் அப்படின்னு வந்து குதிக்க போகிறாங்க. பட் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி உங்கள் பர்சனுக்கு. நான் ஃபெமினனை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். இது வந்து எனர்ஜி மட்டும்தான். ஸோ நீங்கள் எப்படி உங்களுக்கு பொருந்ததோ அப்படி எடுத்துக்கோங்க. இந்த பர்சன் இந்த மாஸ்குலின் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் டிவைன் பீயிங். அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட எல்லளவு சந்தேகமும் வேண்டாம். ஆனால் இப்போ அவங்க அந்த பவரில் இருக்காங்களா அப்படின்னா இல்லை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பவருக்கு வந்துட்டுருக்காங்க. இது ஏன் நடக்குது அப்படின்னா உங்களை அவங்க வாழ்க்கையில் சந்திச்சனால தான். நீங்கள் அவங்க வாழ்க்கையை புரட்டி போட்டிங்க. இப்போ அவங்க பலமாக மல்லாந்து படுத்து யோசிச்சுட்ருக்காங்க, நான் எப்படி இவள் வாழ்க்கையை புரட்டி போடுறது, பாவி வந்து அப்படியே களைச்சி விட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு அன்பு கலந்த கோவத்தோடு உங்களை நினச்சிட்ருக்காங்க. சரி போயிட்டாலே, இப்போ எப்படி நான் அவள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு சூறாவளி மாதிரி போகிறது. அவங்கவுங்க வாழ்க்கையில் கொண்டு வர போகிறது வந்து அளவில்லாத சந்தோஷம், நிம்மதி, செல்வ செழிப்பு எல்லாமே. இந்த பர்சன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர்றது வந்து ஒரு வரம். அப்படி தான் நீங்கள் அவங்கள பார்க்கணும். அவங்களும் உங்களை அப்படி தான் பார்க்க போகிறாங்க. இட்ஸ் அ பிளெஸ்ட் யூனியன். இல்லைனா இது வந்து ஒரு பிளெஸ்ட் கனெக்ஷன் அப்படி தான் சொல்லணும். நீங்கள் அவங்கள பார்த்ததும் அவங்க உங்களை பார்த்ததும் வந்து இட்ஸ் லைக் டிவைன் பிளான் அப்படி தான் நான் சொல்ல முடியும். வேறு இதுக்கு ஆப்ஷனே இல்லை வேறு மாதிரி சொல்கிறதுக்கு. இந்த பர்சன் எவ்வளோ தடைகள் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா அதை தாண்டி உங்களை நோக்கி வருவாங்க. 9 ஆஃப் கப்ஸ். ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் காதலை நினைக்கும் போதும் இல்லைனா அவங்களோட ப்ரெசன்ஸ் அவங்க வாழ்க்கையில் இருக்கிறத பற்றி அவங்க நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட காதல் அவங்களால உணர முடியுது. அந்த வார்ம்த், அந்த எனர்ஜி, தட் ஜென்யூன் லவ், அதை வந்து அவங்களால உணர முடியுது. நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க இல்லைங்கிறத பற்றி கவலைப்படலை.
அவங்களால உங்களோட எனர்ஜியும் சரி, உங்களோட காதலையும் சரி, அவங்க எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அதை அவங்களால புரிஞ்சிக்க முடியுது. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட க்ரஷ் யார், அவங்கள பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க? ஹூ இஸ் க்ரஷிங் ஆன் கலெக்டிவ்? அவங்க வேகமாக எல்லா வேலையும் பண்ணுறாங்க. மேபி அவங்க இந்த காதல் ஃபேமிலியில் ஏதாவது ஒரு சின்ன சலசலப்பு உண்டு பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இல்லைனா வந்து உங்களோட சேர்ந்து சில விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு வைஃப் கேரக்டரோட அவங்க வாழ்க்கையில் இருக்க விஷயங்களை, தடைகளை வந்து வேகமாக நிவர்த்தி பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி. ரொம்ப ஸ்லோ தான், பட் ஸ்டெடியான மூமெண்ட். ஆனால் இவ்வளோ ஸ்லோவாக அவங்க போக விரும்பலை. அவங்க வந்து அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேபி கூடிய சீக்கிரம் நீங்கள் இந்த பர்சன் கிட்டேருந்து ஒரு கம்யூனிகேஷன் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவங்க உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இல்லைனா அதுதான் அவங்களோட இன்டென்ஷன். ஏன்னா சில விஷயங்களை வந்து ரொம்ப வேகமாக எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க. ஸ்லோ ப்ராசஸ் அவங்களுக்கு வந்து இப்போ ஒத்து வராதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். ஸோ இந்த பர்சன் வந்து ஒரு வெல் செட்டில்டு, ஒரு மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பர்சன் தான். வந்து அவங்கள சுற்றி ஒரு ஃபேக் நியூஸ் இருக்குது, கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஓகே, இது வந்து ஒரு வார்னிங் தான். அவங்கள பற்றி உங்களுக்கு ஏதாவது ஃபேக் நியூஸ் வரலாம் உங்கள் க்ரஷை பற்றி. ஏன்னா கெட்டவங்க வந்து இந்த காதலை உங்களுக்கு தெரியாமையே முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல் ஃபெமினன். யாராவது வந்து உங்களுக்கு ஏதாவது கட்டுக்கதைகள் சொன்னாலோ, எந்த கதை சொன்னாலும் சரி, அதை உங்கள் பர்சன் வாயால் கேட்குற வரைக்கும் அதை நீங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃபிஷ் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் பர்சனை வந்து இட்ஸ் லைக் அந்த ஒரு நம்ம கடலில் ஒரு கரண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஆமைகள் வந்து அந்த கரண்ட்டில் தான் மூவ் ஆகும். ஏன்னா அதோட எனர்ஜி ரொம்ப சேவ் ஆகுங்கிறதுனால. இந்த பர்சன் வந்து இந்த பர்சன் இந்த சூறாவளி தான். இந்த சுழலுக்குள்ளே போனாங்க அப்படின்னா அவங்க எங்கே தூக்கி எறியப்படுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூறாவளி தான் இந்த காதல் உங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இங்கேயும் அந்த கரண்ட் பற்றி தான் பேசுகிறோம். ஸோ உங்கள் காதல் வந்து சூறாவளி மாதிரி அவங்க உள்ளே போக விரும்புகிறாங்க. அவங்களுக்கு தெரியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாம் மூவ் ஆகும்னு. அதை தான் அவங்களும் விரும்புகிறாங்க. ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிறதுக்கு தான் அவங்களோட பழக்கம் அப்படியா இருக்கலாம். பட் உங்கள் விஷயத்தில் அவங்க வந்து நோ 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 இதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஜம்ப் பண்ணிடுடா கைப்புள்ள அப்படின்னு வந்து இந்த கரண்ட்குள்ளே, இந்த ஒரு ஃபாஸ்ட் மூவிங் பேஸ்க்குள்ளே அவங்க ஜம்ப் பண்ணுறதுக்கு மேபி கொஞ்சம் தயங்குறாங்க. இல்லைனா வந்து ஒரு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துட்ருக்காங்க. பட் ஜம்ப் பண்ண போகிறாங்க. இந்த கரண்ட் வந்து கரெக்டாக எங்கே நீங்கள் இருக்கீங்களோ, இந்த காதலுக்கு ஒரு நுழைவாயிலாக இருக்க போதோ, இந்த காதல் வாழ்க்கையை ஆரம்பிக்க அங்கே கொண்டு வந்து விட போகுது. ஸோ இதை பற்றி நீங்கள் பெருசாக அலட்டிக்க வேண்டாம். ஜஸ்ட் அவங்க வந்து பிரபஞ்சத்தை நம்பினா போதும். why am I picking up someone's energy? ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட க்ரஷ் யார், அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க? ட்ரஸ்ட் த சைன், 10 ஆஃப் பென்டிகல்ஸ். இதுதான் உங்களோட வாழ்க்கை. 10 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அத்தனை சந்தோஷம், நம்ம பார்த்த மாதிரி கார்னகாப்பியா அந்த ஒரு எனர்ஜியை கொடுக்க போகிற ஒரு காதலாக தான் இந்த க்ரஷ் மாறப்போகுது. மேபி இந்த க்ரஷ் வந்து உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கலாம். பட் உங்களுக்கு இவங்களை பற்றி ஒரு நாலேஜ் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தூரமாக வந்து வேடிக்கை பார்க்குறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நீங்கள் சில விஷயங்களை அட்மையர் பண்ணும்போது உங்களை அட்மையர் பண்ணுறது வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இட்ஸ் லைக் திருட்டுத்தனமாக உங்களை பார்க்குறது, கள்ளப்பார்வை. ஆனால் இது வந்து ரொம்ப அழகான எனர்ஜி. பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க சொல்கிற கைடன்ஸ் கேட்க சொல்கிறாங்க. திஸ் கனெக்ஷன் இஸ் கைடட். அதனால் நீங்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சன் கார்ட் பாட்டம் டெக்கில் இருக்குது. எவ்வளோ பிரச்சனைகள் வந்து சுற்றி இருக்கவங்க உருவாக்க நினச்சாலும், இந்த க்ரஷ்ஷை வந்து உங்ககிட்ட வரவிடாமல் ட்ரை பண்ணாலும், பட் இந்த எண்ட் யூ கைஸ் நோ, உங்களுக்கு தெரியும் இவங்க தான் இதுதான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு. ஏன்னா இது வந்து டிவைன்லி கைடட். இதை வந்து மறைக்க முடியாது. இட்ஸ் லைக் என்ன சொல்லுவாங்க, முழு பூசணிக்காய சோத்தில் மறைக்க முடியாது. அந்த மாதிரி தான் யாரோ சில அறிவாளிங்க ஒரு சாப்பாட்டில் அது ஒரு கைப்பிடி சாப்பாட்டில் மறைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் டு தம். ஆனால் உங்களுக்கான கைடன்ஸ் என்ன அப்படின்னா, பிரபஞ்சம் சொல்கிற கைடன்ஸை கேளுங்க. யூ ஆர் ஆல்வேஸ் கைடட். உங்களோட எண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நியூ பிகினிங், ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன். காதல் ஒரு முடிஞ்சு போச்சு, இல்லைனா வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க ஃபெமினன் எனர்ஜி. நீங்கள் வந்து காத்துட்ருக்கீங்க அந்த ட்ரூ லவ்வோட ஜென்யூன் கிஸ்க்காக. உங்களோட பார்ட் முடிஞ்சு போச்சு ஃபெமினன். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. யூ ஆர் வெயிட்டிங். மேபி காமிக் பீப்புள் உங்களை வந்து ஒரு ரெஸ்ட் இல்லைனா ஒரு ஸ்பெல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி
உங்கள ஒரு ரெஸ்ட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இல்லைனா விதி உங்களை வந்து ஒரு அமைதியான ஒரு இன்னர்ஷியான்னு சொல்லுவாங்க. ஒரு மூமெண்ட் இல்லாத ஒரு சிச்சுவேஷனில் உங்களை வச்சுட்ருக்காங்க. இந்த மூமெண்ட்டை உருவாக்க போகிறது, இந்த மூமெண்ட்டை உருவாக்குற கடமை யாருக்கு இருக்குது அப்படின்னா மாஸ்குலின் எனர்ஜிக்கு. இந்த கிஸ், இந்த ஜென்யூன் லவ் தேடி வர்றது வந்து மாஸ்குலின் தான் வரணும். அவங்க தான் அந்த அந்த காதலோட உண்மையான அந்த முத்தத்தை தரணும். அப்போ தான் இந்த காதல் வந்து உயிர்ப்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து எங்கே டெஸ்டினியோ அங்கே ஆல்ரெடி போயாச்சு. இந்த பர்சன் மாஸ்குலின் எனர்ஜி தான் உங்களை நோக்கி வரணும், உங்களை தேடி வரணும். அந்த ஜென்யூன் கேர், அந்த லவ் இருக்கும்போது இந்த காதல் மலர ஆரம்பிக்கும். இட்ஸ் லைக் அது எடுத்துனையுமே பூம் தான், சூறாவளி தான். நீங்கள் நினச்சிருப்பீங்க காதல் சொல்லி போய் அப்புறம் கல்யாணம். நோ 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 எடுத்தோடனே கல்யாணம் தான். உங்கள் ஆள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க போகிறாரு. பட் உங்களுக்கு இன்னும் அவங்க 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 நேசிக்கிறாங்கன்னு ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இப்போ வரைக்கும். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், ஹூ இஸ் க்ரஷிங் ஆன் கலெக்டிவ்? Who is crushing on collective? Who is crushing on collective? Page of Wands, a new beginning, passionate love, indecision, Two of Swords energy. மேபி உங்களுக்கு தெரியாது அவங்க வர்றது. இந்த இந்த புது ஆரம்பம் வந்து உங்களுக்கு தெரியாது. யூ ஆர் பிளைண்ட் ஃபோல்டட். பிரபஞ்சம் வந்து இதை உங்கள் கண்ணிலேருந்து மறைச்சிட்டே இருக்காங்க. இந்த பர்சன் உங்கள் மேலே வச்சுருக்க லவ் வந்து இட்ஸ் லைக் ஃபயர். தே வாண்ட் திஸ் நியூ பிகினிங். அவங்க வந்து ஒரு ஏஞ்சலிக் வைப்பில் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அவங்களுக்கு சிறகுகள் இல்லை, இப்போ அவங்களுக்கு சிறகுகள் இருக்குது. ஸோ அவங்க ரொம்ப சீக்கிரமாக க்ரோ ஆகிட்ருக்காங்க. தே ஆர் அலைனிங் வித் யுவர் எனர்ஜி. அவங்களுக்கு தெரியும் தே ஹாவ் டு ஸ்டாண்ட் அப், தே ஹாவ் டு க்ரோ, தே ஹாவ் டு என்ன சொல்கிறது, அந்த ஒரு புத்துயிரோடு வரணும். இட்ஸ் லைக் ஒரு ரீபர்த் மாதிரி தான் அவங்களுக்கு இந்த காதல் வாழ்க்கை. மனுஷனாக இருக்கவங்க மாறி தேவனாக மாறுற அந்த ஒரு ட்ரான்சிஷன், அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த ஃபேஸில் தான் இருக்காங்க. அதனால தான் இட்ஸ் லைக் டெஃபினட்டாக இது வந்து பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். உங்கள் உள்ளுணர்வுக்கு தெரியும் இவங்க வராங்க அப்படின்னு. பட் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு இன்னும் தெரியாது. பிகாஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் சோடு, ஒரு பிளாக் சோடு வச்சுருக்கீங்க. நீங்கள் யூ ஆர் ப்ரொடெக்டிங் யுவர் செல்ஃப். ஏன்னா காமிக் எனர்ஜி உங்களை சுற்றி அட்டாக்ல இருக்காங்க. இட்ஸ் லைக் இந்த காமிக் எனர்ஜி. அதனால் யூ ஆர் ப்ரொடெக்டிங் யுவர் செல்ஃப். உங்களுக்கு இன்னும் இவங்க வர்றது தெரியாது. பட் யூ கேன் சென்ஸ் இட். அதுதான் இங்கே ஸ்பெஷல். காமிக் எனர்ஜின்னு குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி வருது. ஸோ யாராவது உங்களை மாதிரி நடிக்க ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ட்ராமா இங்கே இருக்குது. பட் அவங்களால உங்களை இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. தே கான் டூ எனி திங். அவங்க வந்து உங்கள் வாழ்க்கையை ஒரு தடம் பொருளை செய்கிறதோ அதில் எதுவும் பண்ண முடியாது. கமிட்மெண்ட், சன் கார்டு கீழே வருது பார்த்தீங்க அப்படின்னா ஹிரோஃபண்ட். ஸோ கண்டிப்பாக கமிட்மெண்ட் இருக்குது. பேஜ் ஆஃப் சோர்ட்ஸ், நீங்கள் கேட்குற அந்த கிளாரிட்டி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டெசிஷன் இருக்குது. மேபி உங்களுக்கு வந்து இந்த பர்சன் உள்ளே வர வரைக்கும் யூ ஆர் ப்ரொடெக்டிங் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வராங்க அப்படின்னு, வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு யூ மே ஹேவ் சைன்ஸ். இல்லைனா டிவைன் ஃபெமினின் உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும். சம்ஹவ் நீங்கள் வந்து ஒரு சோடை கையில் வச்சுருக்கீங்க, இன்னொரு சோடை இந்த பக்கம் வச்சுட்ருக்கீங்க. யூ ஆர் பேலன்சிங், யூ ஆர் ட்ரைங் டு டூ சம்திங். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் கிளாரிட்டி இருக்குது. ஒரே ஒரு சோடு தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஓ மை காட், யார் உங்களோட ட்ரூ லவ் அப்படின்னு. இது வேறு லெவல் ஆஃப் சைன்ஸ். 10 ஆஃப் கப்ஸ் பாட்டம் டெக்கில். ஸோ இது வந்து ஒரு டார்க் எனர்ஜியை நீங்கள் விட்டுட்டு போகிறீங்க. அது வந்து பாஸ்ட் லைஃப், அதாவது பாஸ்ட் இப்போ நீங்கள் இருக்கிற இந்த வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லைனா பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். நீங்கள் ஒரு சோடை கீழே போடுறீங்க. இட்ஸ் லைக் யூ ஆர் ட்ராப்பிங் இட். உங்களுக்கு தெரியும் உங்களோட காதல் எது அப்படின்னு. உங்கள் கையில் இருக்கிறது இந்த ஒயிட் ஸ்வோர்ட், இந்த பேஷனேட் லவ். ஸோ இந்த க்ரஷ்ஷை தான் ரொம்ப தெளிவாக பிரபஞ்சம் சொல்கிறீங்க. இந்த க்ரஷ்ஷை தான் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. தே ஆர் யுவர் டிவைன் கவுண்டர் பார்ட், த பேஷனேட் லவ். அதுதான் உங்களோட கேரிங் கனெக்ஷனாக தான் சொன்ன மாதிரி. இந்த பர்சன் எடுத்தோடனே வரப்போகிறதே கமிட்மெண்ட்டோடு தான். மேபி இது உங்கள் அலையன்ஸாக கூட இருக்கலாம். இல்லை
இந்த பர்சனுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கும் அந்த பர்சனை தெரியும். பட் அவங்களுக்கு உங்கள் மேலே காதல் இருக்குது, இந்த அளவுக்கு க்ரஷ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இன்னும் மேபி அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. நான் அந்த 2 ஆஃப் சோர்ஸ் மட்டும் கிளாரிஃபை பண்ணுறேன். பிரபஞ்சம் சொல்கிறாங்க இட்ஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் த யூனிவர்ஸ். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் 2 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். பேஜ் ஆஃப் கப்ஸ். இந்த காதல் உள்ள வரதான் உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு அதை பற்றி கிளாரிட்டி கிடைக்கும். இது வந்து கன்ஃபியூஷன் தான், இது வந்து ஆப்ஷன் இல்லை. உங்களுக்கு தெரியும், யூ கேன் சென்ஸ் இட். உங்கள் வாழ்க்கையில் ஒரு காதல் வரப்போகுது அப்படின்னு. பட் உங்களுக்கு எப்படி வரப்போகுது, இவங்க பார்த்தீங்கன்னா மேலே இருக்காங்க. தே இன்னும் வந்து அவங்க கிரவுண்ட் ஆகலை. அவங்களுக்கே தெரியும் எங்கேருந்து குதிப்பாங்க அப்படின்னு. உங்களுக்கு இன்னும் தெரியாது. பிரபஞ்சம் வந்து ஒரு சர்ப்ரைஸாக தான் அவங்க வாழ்க்கையில் வச்சிட்ருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க ஒரு கமிட்மெண்ட் பற்றி. நீங்கள் 2 பேருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறீங்க. இட்ஸ் லைக் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் அ பியூட்டிஃபுல் லைஃப். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் 2 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இந்த கிளாரிட்டி கிடைக்கும். யார் என்ன அப்படிங்கிறது, இந்த க்ரஷ் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தே ஆர் யுவர் ஹஸ்பண்ட். உங்களுக்கு அதில் வந்து எல்லளவு சந்தேகமும் வேணும். யூ ஆர் கோயிங் டு மேரி தம். யூ ஆர் லீவிங் சம்திங் வெரி பேட். ஒரு டார்க் எனர்ஜியை நீங்கள் விட்டுட்டு போகிறீங்க. யூ ஆர் லீவிங் சம்திங். சில விஷயங்கள் இருக்குது, பட் ஐ எம் நாட் டிஸ்க்ளோசிங் திஸ். இது வரைக்குமே உங்களுக்கு மோர் தென் எனஃப். இந்த இன்ஃபர்மேஷன் போதும். ஏன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. பாட்டம் டெக்கில் இருக்கிறது அது பார்த்திங்கன்னா 10 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. ஸோ திஸ் இஸ் யுவர் டிவைன் கவுண்டர் பார்ட். உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் தான் உங்கள் மேலே க்ரஷ்ஷாக இருக்காங்க. ஸோ இது வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தெரியும். மேபி ஆல்ரெடி உங்களுக்கு அந்த சென்ஸ் இருந்தாலும் த ட்ரூ லவ்வோட ஜென்யூன் கிஸ் உங்களோட மேபி நீங்கள் வந்து ரொம்ப நாளாக இட்ஸ் லைக் சாமியார் மாதிரி இருக்கலாம். இல்லைனா வந்து அந்த காதல் வாழ்க்கையிலேருந்து விலகி இருக்கலாம். எமோஷன்ஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் திஸ் ஒன் கிஸ் இஸ் கோயிங் டு சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். இல்லைனா உங்கள் வாழ்க்கையை அப்படியே இந்த சூறாவளி மாதிரி மாற்ற போகுது. அப்படியே தலைகீழ புரட்டி போட போகிறாங்க. இட்ஸ் லைக் அ டிவைன் கவுண்டர் பார்ட், அ ட்ரூ ஜென்யூன் லவ். வெரி பியூட்டிஃபுல் ரீடிங். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.